ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தைச்சி கொடுத்துட்டு இருக்கவங்களும் சரி, இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நான் தைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. நார்மலாக நம்ம தைக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறது ஓவர்லாக் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணாத டைமில் நம்மளோட கஸ்டமர் வந்து மாறி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறது வந்து அந்த துணி கட் பண்ண துணி வெளியில் தெரியாமல் எப்படி நம்ம வந்து சைடு பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து நார்மலாக ஓவர்லாக் பண்ணால் சைடு வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவர்லாக் பண்ணலைன்னா சைடில் இருக்க துணி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம கட் பண்ணியிருக்க துணி வந்து பாருங்கள் இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சைடில் ஒரு பக்கம் மட்டும். இந்த கட் பண்ண துணி நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தெரியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங் கொடுத்தாலும் சரி, இல்லை லைனிங் கொடுக்காம தைச்சாலும் கட் பண்ணியிருக்க துணி தெரியாமல் வந்து இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் துணி கொடுக்குற துணி தான் அந்த நூல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வராமல் நீட்டாக நம்ம வந்து தைக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நான் வந்து நார்மலாக ஜாயின் பண்ணுற மாதிரியே ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட இன்னொரு பக்கத்தில் நான் வந்து எப்படி துணி வந்து வெளிப்பக்கம் தெரியாமல் தைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம சைடில் வந்து 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம். நீங்கள் எத்தனை இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, 1 இன்ச்சு விட்டாலும் சரி, இல்லை 1.5 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி நம்ம இதில் வந்து தையல் போடுவோம். இந்த மாதிரி இல்லாமல் துணியோட வெளிப்பக்கம், அதாவது துணியோட நல்ல பக்கத்தில் மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து பட்டியெல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு 2 துணியும் சேர்த்து வச்சு கரெக்டாக நீட்டாக ஜாயிண்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி துணியோட வெளிப்பக்கத்தில் நம்ம சேர்த்து வச்சு ஒரு தையல் போட போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 இன்ச்சு நீங்கள் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு விட்டீங்க அப்படின்னா, அதாவது தையலோட அலவன்ஸ் 1 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்தில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் 1 இன்ச்சை விட நான் அதிகமாக விட்டுருக்கேன் சைடு ஜாயிண்ட்டுக்காக அப்படின்னா, நீங்கள் 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ கைப்பகுதியிலேருந்து இடுப்பு வரைக்கும் துணியோட நல்ல பக்கத்தில் நம்ம தைக்கிறோம். பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் துணியோட நல்ல பக்கத்தில் 2 துணியும், அதாவது பின்பக்க துணியும் முன்பக்க துணியும் சேர்த்து வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுக்கணும். பாருங்கள், உள்பக்கம் அந்த துணியோட இது தெரியாது. நம்ம இதோட துணியோட வெளிப்பக்கம் தைச்சிருக்கிறதுனால உள்பக்கம் தெரியாது. இப்போ உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்க துணி வந்து வெளியில் தெரியாது. நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்குமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கணும். பாருங்கள், இப்போ இதை அப்படியே மடித்து பிடிச்சி நம்மளுக்கு தையலுக்கான அலவன்ஸ் என்ன விட்டோமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும்போது அந்த துணி எதுலேயுமே தெரியாது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓவர்லாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களோட தையல் துணி எந்த இடத்துலையுமே தெரியாது. கட் பண்ணியிருக்க துணி வந்து பாருங்கள், நான் சைடை ஜாயின் பண்ணிடுறேன். அதாவது நம்மளோட அலவன்ஸ் என்னவோ அதை மார்க் பண்ணிவிட்டு கையிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் ஓவர்லாக் மிஷின் தான் கண்டிப்பாக வேணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது சைடு ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த துணியோட நூல் வந்து பிரிஞ்சு வராது. ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ உள்பக்கமும் பாருங்கள், வெளிப்பக்கமும் பாருங்கள், எந்த இடத்துலையுமே நம்ம கட் பண்ணியிருக்க அந்த துணியோட சிலம்பல் தெரியவே செய்யாது. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னுட்டு. இதே நீங்கள் உள்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், கட் பண்ணியிருக்க அந்த துணி வந்து சிலம்பல் தெரியாது. பார்க்குறதுக்கு நம்ம நீட்டாக இருக்கும். எந்த இடத்துல கட் பண்ணி நம்ம உள்ளே ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட கஸ்டமர் வந்து உங்களோட ப்ளவுஸ் நீட்டாக இருக்குது அப்படின்னாலே கஸ்டமர் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களோட ப்ளவுஸ் சைடை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். ஓவர்லாக் மிஷின் வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், இப்போ நான் வந்து சைடு ஜாயின் பண்ணியிருக்க துணி எப்படி தெரியுது. இது தெரியாத மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சைடு துணி தெரியாத எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சைடு ஜாயிண்ட் துணி வெளியில் தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.